உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒரு வழியாக தமிழ்நாட்டில் இந்த 2026 தேர்தல் நடைபெற்று முடிந்து விட்டது. அத்தனை பரபரப்புகளும் ஓரளவுக்கு அடங்கி விட்டது. சோ இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்கிற சில கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சிகளுடைய அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்? அடுத்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கணும், அதற்கு பின்பாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கணும். சோ உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்கணும், நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திக்கணும். இந்த நிலைமையில எந்த கட்சிகளோட கூட்டணி அமைத்து நாம இந்த தேர்தலை சந்திக்க போறோம்? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளுடைய முன்னாடி நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. சோ அந்த வகையில விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பார்களா? கூட்டணி அமைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கின்றதா? விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் இதுவரைக்கும், அதாவது இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பின்பாக அவருடைய பேச்சுகள் எவ்வாறு இருந்திருக்கின்றது? கூட்டணிக்கான ஒரு சைகையாக இருந்திருக்கின்றதா, இல்ல கூட்டணியே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி உறுதியாக கூறும் விதமாக இருந்திருக்கின்றதா? இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல கூட்டணி எல்லாம் வேணாங்க, ஒவ்வொரு கட்சிகளுமே தனியா இயங்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, தாவேகா விசிகா இவங்க கூட்டணி அமைப்பார்களா அமைக்க மாட்டார்களா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு விசிகா நிறுவனர் அண்ணன் திருமா அவர்களுடைய ஒரு 2 பேட்டிகளை நம்ம கொஞ்சம் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அவர் கொடுத்த ஒரு 2 பேட்டியை நம்ம பகுப்பாய்வு செய்வோம். அதன் மூலமா கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். சரியா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்கின்றார், முதலமைச்சராக பதவி ஏற்கின்றார். அவர் பதவி ஏற்கின்ற அந்த தருணத்துல விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் எங்க இருந்தாருன்னா டெல்லியில வந்து இருந்தாரு. அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக அண்ணன் திருமாவர்கள் டெல்லிக்கு வந்து போயிடுறாரு. அதாவது விசிகா வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டி, இந்தியா கூட்டணியில ஒன் ஆஃப் த பார்ட்டி, ஆதரவு பார்ட்டி கிடையாது, ஒன் ஆஃப் த பார்ட்டி. சோ அப்ப அந்த ஒன் ஆஃப் த பார்ட்டி என்ற ஒரு காரணத்திற்காக இங்க விசிகா என்ன பண்ணிருக்காங்க, டெல்லிக்கு வந்து போனாரு, அண்ணன் திருமாவர்கள் போனாரு. சோ அங்க பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அண்ணன் திருமாவர்கள்ட்ட ஒரு பேட்டி வந்து கேட்கிறாங்க. அந்த பேட்டியில என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் நீங்கள் தொடர்வீர்களா, இந்தியா கூட்டணியில் தொடர்வீர்களா, இல்ல திமுக கூட்டணியில் தொடர்வீர்களா என்ற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் கேட்கின்றார். ஏன்னா வந்து இங்க திமுகவும் விசிகாவும் இந்தியா கூட்டணியில இருந்தாங்க. இந்தியா கூட்டணியுடைய தலைவர் யாருன்னா அது நம்ம காங்கிரஸ் கட்சி. சோ அப்ப காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. சோ இந்த தருணத்துல விசிகா இந்தியா கூட்டணியில் தொடருவார்களா, அதாவது காங்கிரஸ் எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி. சோ இந்தியா கூட்டணியில விசிகா தொடருமா அல்லது திமுக கூட்டணியில் தொடருமா என்ற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் அண்ணன் திருமாவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? ஒரு 15 நாட்கள் கழித்து எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழு வந்து நாங்க கூட்டுவோம். அந்த உயர்மட்ட குழு கூட்டத்துல இந்தியா கூட்டணியுடன் செல்லலாமா அல்லது திமுக கூட்டணியில் நீடிக்கலாமா என்பதனை எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டம் முடிவு செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பயாசான பதில கொடுத்திருக்கிறாரு. இது அன்னைக்கே நம்ம பேசியிருக்கணும். அன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிப்பது அப்படி இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பரபரப்பா உபயோகிச்சு அதெல்லாம் முடிந்ததற்கு பின்பாக நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிருந்தேன். சோ நான் திருமாவர்கள் கொடுத்த பேட்டி என்னவென்றால், நாங்க எங்களுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி அதுல நாங்க இந்தியா கூட்டணியிலேயே தொடர்வதா, அதாவது காங்கிரஸ் எங்க இருக்கின்றதோ அங்க நாங்கள் தொடர்வதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தொடர்வதா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் பதில் கூறியிருக்கின்றார். சோ இதன் மூலமாக என்ன நடக்கும், என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன், நானாவே பதில் சொல்ல விரும்பல, நீங்களாவே வந்து முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? சோ இது ஒரு பேட்டி. இன்னொரு பேட்டி இருக்குது. அந்த பேட்டியை நம்ம கண்டிப்பான முறையில டீகோடிங் பண்ணி தான் ஆகணும். அதாவது என்னன்னா, நேற்றைய தினத்துல நினைக்கிறேன், நேற்றைய தினத்துல பத்திரிகையாளர்கள் அண்ணன் திருமாவர்கள்ட்ட ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. அதுல அண்ணன் திருமாவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எந்த விதமான தங்கு தடையுமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாக திமுக கோரிக்கை வச்சிருக்காங்களே, அதாவது ஆளுகின்ற தாவேகா அரசாங்க கோரிக்கை வச்சிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க
ஆனா தமிழக வெற்றி கழகம் கால அவகாசம் கேட்டிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையால் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா சட்டமன்றத்துல திட்டங்களை தொடரணும்னு கேட்டதுக்கு தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணுன்ற மாதிரி, மகளிர் உரிமை இதெல்லாம் போடுறதுக்கு கால அவகாசம் வேணுன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. சோ இது சம்பந்தமா பத்திரிகையால் கேட்கிறாங்க, கால அவகாசம் கேட்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கிறாங்க. அதுக்கான திருமாவளவன் கொடுத்த பதில் என்னவென்றால், எங்க கட்சியினுடைய எம்எல்ஏ திரு வன்னியரசு அவர்களும் கூட இதை சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரு. அதாவது இந்த திட்டங்களை தொடர வேண்டும் என்பதாக பேசியிருக்கின்றார். சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கால அவகாசம் வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அவர் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. இந்த வார்த்தையை நான் திருமாவளவன் பதிவு பண்றாரு. அவரு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல, கால அவகாசம் தான் கேட்கிறாரு. அப்ப கால அவகாசம் கேட்கின்றார் என்றால் இது நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று நான் நம்புகின்றேன் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் அவரு பதில் கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, நீங்க சமூக வலைத்தளங்களை பாத்தீங்க அப்படின்னா சும்மா ராவா அடிப்பாங்க. அதாவது தொட்டா குத்தம், உக்காந்தா குத்தம், நின்னா குத்தம், நடந்தா குத்தம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க, திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக்கிங் அரசியலும் மேற்கொள்வாங்க. ஆனா திருமாவர்கள் வந்து அந்த மாதிரி அட்டாக்கிங் அரசியல் வந்து பண்ணல. அவர் அட்டாக்கிங் அரசியல் பண்ணாம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுக்கிறாரு. கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், குந்தாங்கொப்பரையா பேசுறன்றது வேற, ராவா நெத்தியில முளைச்ச மாதிரி பேசுறது வேற. ஆனா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பது என்பது வேறு. சோ அண்ணன் திருமாவர்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கிறாரு. அதாவது என்னன்னா, எங்க கட்சியினுடைய எம்எல்ஏ வன்னியரசு அவர்களும் கூட இதை வலியுறுத்தி இருக்கின்றார், சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கின்றார். விஜய் அவர்கள் கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். கால அவகாசம் கேட்கின்றார் என்றால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. நிச்சயம் நடைமுறைப்படுத்துவார் என்று நான் நம்புகின்றேன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. சோ அப்ப என்னன்னா, இந்த அட்டாக்கிங் அரசியலை மேற்கொள்ளாம அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்தது என்பது அவருடைய மாண்பை காட்டுகின்றது. அதே வேளையில இது அரசியல் காலத்துல பல்வேறு வகையான கேள்விகளுக்கும் கூட, கூட்டணி அமைப்பார்களா அமைக்க மாட்டார்களா, இந்த கேள்விகளுக்கும் கூட ஒரு நீட்சி அடைய செய்யும் விதமாக இவருடைய பதில் வந்து இருக்கின்றது. சோ இதன் மூலமாக நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட விசிகா கூட்டணி வைப்பார்களா வைக்க மாட்டார்களா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இதை வந்து நான் சொல்லல, சரிங்களா. சோ இந்த இரண்டு பேட்டியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பேட்டி. ஆனா வந்து வழக்கம் போல பல நபர்கள் யாரும் விவாதங்கள் பண்ண மாட்டாங்க, விசிகாவுடைய செய்தி அப்படின்னாலே விவாதம் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் இந்த விஷயத்த நம்ம பதிவு பண்ணிதான் ஆகணும், சரிங்களா. சரி, இந்த மாதிரி டிபேட்டுகள் திடீர்னு எழும்புவதற்கான காரணம் என்ன? ஏன்னா திமுக விசிகா கூட்டணி இன்டாக்டா இருக்கும் நான் நம்புறேன். பட் இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள்ல திடீர்னு இந்த மாதிரி டிபேட்டுகள் எழும்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திமுக கூட விசிகா இருப்பது பல நபர்களுக்கு பிடிக்கல என்பதனை விட விசிகாவுடைய தொண்டர்களுக்கே பல நபர்களுக்கு கூட்டணியில் இருப்பது பிடிக்கவில்லை. இதான் யதார்த்தமான ஃபேக்ட். ஏன்னா பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் எதிலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அக்கறை செலுத்தவில்லை. இதான் ரியல் ஃபேக்ட். அதாவது இன்னைக்கு விசிகா வந்து ஒரு 6 எம்எல்ஏ தோத்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் விசிகா மீது இருந்த வெறுப்பு கிடையாது. ஏன்னா விசிகா வந்து பட்டியல மக்களுடைய அத்தனை உரிமைகளிலுமே களமாடி இருக்கிறாங்க, அத்தனை விடயங்களிலுமே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் விசிகாவுடைய ஒவ்வொரு போராட்டங்கள் எதற்குமே செவி சாய்க்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. சோ அதனுடைய நீட்சியாக தான் இங்க 6 தொகுதி வந்து விசிகா வந்து இழந்தாங்க. 6 தொகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை, பழைய அரசாங்கத்தை கூப்புல உட்கார வச்சதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மேட்ரு தான். பட்டியலின மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், அவங்களுடைய போராட்டங்கள் எதற்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. சோ அப்படிங்கிற பட்சத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை இங்க விசிகால இருக்கிற பல நபர்கள் விரும்பவே இல்லை. சோ அதனுடைய நீட்சியாகத்தான் தற்பொழுது இது போன்ற ஒரு டிபேட்டுகள் உருவாயிருக்கின்றது. ஏன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, திருச்சி கிழக்கு தேர்தல் வரப்போகுதுங்க, இடைத்தேர்தல், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. சமூக வலைத்தளங்கள் சில பேர் எழுதுறாங்க, தாவேகாரங்களும் எழுதுறாங்க, அதையும் பார்க்க முடிகின்றது. தாவேகாரங்க என்ன எழுதுறாங்கன்னா, திருச்சி கிழக்குல ஒருவேளை அண்ணன் திருமாவர்கள் போட்டியிடக்கூடும் அப்படின்னு எழுதுறாங்க. இங்க விசிகா காரங்க எழுதுறாங்க, அண்ணன் திருமாவர்கள் போட்டியிடக்கூடும். ஒருவேளை வந்து இந்த சட்டமன்ற பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா தமிழ்நாட்டு லோக்கல் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்குள்ள அண்ணன் திருமாவர்கள் வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக விசிகா காரங்களே எழுதுறாங்க. ஏன்னா வந்து அண்ணன் திருமாவர்கள் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில போட்டி போட போறேன்னு சொன்னோன்னே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் உண்டாச்சு. திமுகவே அழுத்தம் கொடுத்து அவரை போட்டி போட வேணாம்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது உண்மையா பொய்யான்றது தெரியல, பட் இருந்தா அந்த மாதிரி பேச்சு ஓடுது. அப்ப
தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக திருச்சி கிழக்குல போட்டிட்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற பாலிடிக்ஸ்குள்ள அண்ணன் திருமாவர்கள் என்ட்ராவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது என்பதாக இங்க இருக்கிற தாவைக்காரர்களை எழுதுவதை பார்க்க முடிகின்றது. சோ அப்ப நம்ம முன்னாடி, அதாவது விசிகக்காரங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகள் விரிந்து கிடைக்கின்றது. அடுத்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கின்றது, திருச்சி கிழக்கு தேர்தல் இருக்கின்றது. சோ இதெல்லாம் மையப்படுத்தி தான் இது போன்ற டிபேட்டுகள் தற்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கின்றது. தாவேகா விசிகா கூட்டணி அமைப்பார்களா அமைக்க மாட்டார்களா என்பதாக டிபேட்டில் கிளம்பி கொண்டிருக்கின்றது. சரி, இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிதான் ஆகணும். அதாவது கூட்டணி அமைப்பதற்கு, தாவேகாவோட கூட்டணி அமைப்பதற்கு விசிகாவுக்கு எந்த விதமான ஒரு தடை கற்களும் இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கூட்டணி போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு பயாசா அப்பவே மிகப்பெரிய டிபேட்டுகள் விசிகா ஓடிச்சு. ஆனால் திருமாவளவன் தீர்க்கமா முடிவெடுத்து விட்டார். இல்ல நான் தாவேகா கூட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்க்கமா முடிவு எடுத்துட்டாரு. ஆனா அதே வேளையில சமூக வலைத்தளங்கள் என்ன விதமான ஒரு டிபேட்டுகள் ஓடிச்சு அப்படின்னா, அந்த தருணத்துல என்ன விதமான டிபேட் ஓடிச்சு அப்படின்னா, எங்க தலைவர் 35 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணிக்கிறார், மக்களுக்கு களமாடி கொண்டிருக்கின்றார். எங்க தலைவர் எப்படிங்க நேத்து ஆரம்பிச்ச கட்சியினுடைய ஒரு தலைவர் விஜய் அவர்கள், அதே மாதிரி அவர் ஒரு நடிகர், அவரு பின்னாடி எங்க தலைவர் எப்படி போவாரு, அவரு பின்னாடி எங்க தலைவர் நிற்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக ஒரு வேலிடான ரீசனை விசிகாரங்க சமூக வலைத்தளங்கள் எழுதினாங்க. இப்ப குளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டார். அப்ப இப்ப யாருடைய தலைமையில எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சட்டமன்றம்? உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில எதிர்கட்சியாக சட்டமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல இப்ப ஸ்டாலின் இல்லாத காரணத்தினால இப்ப யாரு பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி தான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரு? அவரும் கூட ஒரு நடிகர். ஏங்க இங்க ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு வாரிசு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு தகுதி மட்டுமே போதுமானது கிடையாது. இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட ஒரு நடிகர் தான். சோ அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அவர்களும் நடிகர், அதே மாதிரி இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட நடிகர். இப்படிங்கிற பட்சத்துல உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமை ஏத்துக்கிறோமான்ற மாதிரி கேள்வி இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாமே சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய பேசுபொருளா மாறிக்கொண்டிருக்கின்றது. சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்பதுல விசிகாவுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது என்பதாக கூட சமூக வலைத்தளங்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அரசியல் களத்தில் என்ன நடக்குது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்ற புரட்சி அம்பேத்கருடைய வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.